கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து காலூன்ற துடித்துக் கொண்டிருக்கிற பாசிச பாஜகவை வேரோடும் வேண்டி மண்ணோடும் வீழ்த்துவதற்காக நடைபெறக்கூடிய தேர்தல். இன்னைக்கு எங்க அண்ணன் பழனிசாமி பாவம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியல, கேட்க வர்றவனுக்கும் தெரியல. அவர் சொல்லுறாரு, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில ஊழல், இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஒன்ன மட்டும் சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் என்னையால விளக்கம் சொல்ல முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி செய்ததில்ல. ஏன் பிஜேபி உள்ள இருக்கிறான்னு சொல்றோம் தெரியுமா? இன்னைக்கும் அது பழமைவாத கட்சி, மதவாத கட்சி. ராஜஸ்தான் ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்தில் ஒரு கிராமத்துல மழையே கிடையாது. ஏன்னா மழை இல்லைன்னா மரம் வளர்க்கணும்டா, அதுக்கு உண்டான வேலையை பார்க்கறதுக்கு அது பிஜேபிக்கு அது தெரியாது. மழை வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி பழைய காலத்து மாதிரி சினிமாவில் மரத்தைங்கிற பஞ்சாயத்தை கூட்டுவாங்கல்ல, அத மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி மழை வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி துண்டு சீட்டு போட்டு குளிக்க எடுக்கலாம். அது என்ன வருது தெரியுமா? ஒரு திருமணமாகாத பெண் நிர்வாணமா அந்த ஊரை சுற்றி வந்தா மழை பெய்யும் மடப்பயிர்கள் சொல்றாங்க. அதை நம்பி உத்தரவு போடுது பிஜேபி ஆட்சி. ஒரே பெண் குழந்தை, தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிக்கிறார்கள். வழி இல்ல, யாரிடமும் சொல்லாமல் தப்பித்து தலைநகர் சென்னை ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறது. சென்றல்ல, காவல்துறை கைது செய்யறாங்க பாசஞ்சர்களை. அப்ப எங்க இருந்து வரமான்னா ராஜஸ்தான்ல இருந்து வந்த. எதுக்கு வந்த? இந்த கதையை சொன்ன உடனே தமிழ்நாட்டு காவல்துறை சொன்னது, உங்க மாநிலத்திலிருந்து தப்பிக்கலாம், பக்கத்தில் இருக்கிற ஊபிக்கு போக வேண்டியதானே, மகாராஷ்டிராவுக்கு போக வேண்டியதானே, மத்திய பிரதேசத்துக்கு போக வேண்டியதானே, குஜராத்துக்கு போக வேண்டியதானே என்று சொல்லுகிற பொழுது அந்த ராஜஸ்தான் பெண் சொன்னார், இந்தியாவில் எத்தனை மாநிலம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பாதுகாப்பு அளிக்கிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிறார். இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். இன்னொரு மணிப்பூராக இந்த தமிழ்நாடு மாறி போய்விடக் கூடாது. சரி, பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பா? கொடுத்த தேர்தல் அறிக்கையை நாங்க நிறைவேற்றல பழனிசாமி சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு செல்போன் தருவேன், நீங்க தந்துட்டீங்களா? வீட்டுக்கு 20 லிட்டர் மினரல் வாட்டர் தருவேன், நீங்க தந்துட்டீங்களா? எதையும் நிறைவேற்றல பழனிசாமி. ஆனால் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம், வாக்குறுதிகளை வாரி வழங்கலாம், ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்று தேர்தல் ஆணையம் பாராட்டுகிறது. இதுதான் திமுக. காப்பி அடிச்சிட்டோமா? நம்ம எடப்பாடியை பார்த்து காப்பி அடிச்சோமா? பழனிசாமிக்கு காப்பி அடிக்க கூட தெரியலையே. படிக்க தெரியாத மாணவன் பக்கத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான். அவன் எழுதுறத பூரா எழுதியிருக்கான், ரைட்டு தான். பேரும் அவன் பேரையே எழுதி வச்சுட்டான், அவன் பேரையே எழுதி வச்சுட்டான். அத மாதிரிதான் பழனிசாமி தேர்தல் அறிக்கையெல்லாம் காப்பி அடிச்சது சரிதான். நம்ம அதுல என்ன எழுதி வச்சிருக்கோம் தெரியுமா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய வசனத்தை பழனிசாமி காப்பி அடிச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு. அதிமுக என்பது இன்னைக்கு சொல்றேன், வந்து கொண்டிருக்கிற செய்திகள் பெருமைக்கு சொல்லல. தூத்துக்குடியில ஜெயிக்கிறதெல்லாம் வேற விஷயம். எடப்பாடி தொகுதியிலேயே இன்றைக்கு திமுக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கிற நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தளபதியை 200 ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நிலைமை எவ்வளவு தெரியுமா? நாள் ஆக ஆக இந்த கூட்டணி அமைச்சார் பாருங்க தளபதி. இதுதான் வெற்றி. இந்த கூட்டணியில் இருக்கிற தோழர்களுக்கு திமுக கழகம் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அது எல்லா கட்சிகளும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சீட்டு இல்லைன்னா கூட எங்க அண்ணன் அற்புதராஜ் வருத்தத்தோடு சொன்னார், சீட்டு இல்லை அப்படின்னு. வாய்ப்பு இல்லாமல் சீட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். கமலஹாசனுக்கே சீட்டு கொடுக்க முடியல. ஆனாலும் அண்ணன் கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அண்ணன் எர்ணாவூர் நாராயணாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வளர்ச்சியை விட, தங்களை விட தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருக்கிறீர்களே, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதனால் எல்லாரும் ஒரே ஒரு சபதத்தை மட்டும் எடுங்க. வெற்றிங்கிறது நம்ம மே 4ஆம் தேதி அறிவிக்க போறாங்க. ஆண்களை விட பெண்கள் வாக்கை தளபதி அதிகமாக எதிர்பார்க்க மறந்து விடாதீர்கள். உங்கள் வாக்குதான் 90% வர வேண்டும் என்று இந்த நாட்டின் முதலமைச்சர் எதிர்பார்க்கிறார். காரணம், இந்த திராவிட மாடல் ஆட்சியே உங்களுக்கான ஆட்சி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விடியல் பயணம் கொடுத்த முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் அல்லவா? 1000 ரூபாய் 3000 ரூபாய் முடக்க நினைத்த பொழுது அதை தகர்த்தெறிந்து உங்கள் வங்கி கணக்கில் 5000 கொடுத்தார் அல்லவா தளபதி? அந்த தளபதி தான் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்பார்.
எல்லாரும் சொன்னாங்கல்ல 2வது முறை திமுக வராது, 2வது முறை திமுக வராதுன்னு. இப்படித்தான் போன முறையும் சொன்னாங்க. தளபதிக்கு ஜாதகம் சரியில்லைன்னா, ஒருத்தன் ஜாதகத்துல கட்டம் சரியில்லைன்னா, ஒருத்தன் அவர் வீட்டுல வித்தமே சரியில்லைன்னா, இதையெல்லாம் தாண்டி எங்க அண்ணன் கெச்சிராஜா சொன்னாரு, நான் தளபதி ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குன்னக்குடி வைத்தியநாத ஐயத்தையே பார்த்துட்டேன், இவர் ஜாதகத்துக்கு முதலமைச்சராக வாய்ப்பு இல்லைன்னாரு. ஐயோ பாவம் கெச்சிராஜா, அவர் ஜாதகத்தை பார்த்தாரு, இவர் ஜாதகத்தை பார்க்கல. இவர் ஜாதகத்தை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அப்போலோவில் போய் படுக்க வேண்டிய நிலைமை வரும் என்று. அப்பொழுதும் அப்போலோவில் படுத்திருந்த மாற்று கட்சியினரையும் பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடிய அரசியல் பண்பாளர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி 220 தொகுதியில் ஜெயிக்க போறோம். நம்ம மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதி 3, தூத்துக்குடி, விளாத்திகுளம், கோயில்பட்டி. எழுதி வச்சுக்கோங்க அக்கா கீதாஜீவன். காலையில கோயில்பட்டியில் செய்திகள் கூட்டம், 4 மணிக்கு விளாத்திகுளத்தில் செய்திகள் கூட்டம், 7 மணிக்கு தூத்துக்குடியில் செய்திகள் கூட்டம் என்றால் 3 தொகுதிகளின் வெற்றி கையை பறித்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் அக்கா தலைமையில் நாம் ஒப்படைப்போம். தளபதி கேட்பார், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று விட்டோம். அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற தொகுதி எந்த தொகுதி என்று கேட்கிற பொழுது 14,000 கோடி ரூபாயில் வின்பாஸ் கார் தொழிற்சாலையை பெற்றுக் கொடுத்தீர்களே, 1000 கோடி ரூபாய் செலவில் பர்னிச்சர் பார்க் பங்காவை பெற்றுக் கொடுத்தீர்களே, ஏன் டைட்டில் பார்க் தூங்க, தூத்துக்குடி மாநகரம் பலவழக்கும் தார்ச்சாலைகள், வண்ண வண்ண பூங்காக்கள் இத்தனையும் பெற்றுக் கொடுத்து எதிர்கால தேர்தலை சந்திக்க எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி கருணாநிதி தலைமையில் ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறீர்களே. இந்த தூத்துக்குடி தொகுதிதான் இன்றைக்கு செய்தியாளர்கள் கூட்டத்தை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். செல்லப்பாண்டி வந்து விட்டார், நாங்கள் எந்திரிச்சிருவாங்க. செல்லப்பாண்டி, நீங்கள் செல்லாத பாண்டியாகத்தான் மாறுவீர்களை தவிர இந்த தூத்துக்குடி தொகுதியில் 50,000 அல்ல 60,000 வாக்குகளை கடந்து வெற்றி பெற வேண்டும். அது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு என்றென்றும் மோடி கூட்டத்திற்கு தலை குடியாது குடியாது குடியாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.